தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதை வச்சு சூப்பரான ஒரு 4 விதமான வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு டு எனி டிகிரி நீங்கள் படிச்சதாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ 10ஆம் வகுப்பு முடிச்சதாலும் ஓகே, இல்லை 11, 12, 12 டிகிரி எது படித்தாலும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் உங்களோட 10th குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் கேட்டகரி எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சிக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ குரூப் சியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கேட்டகரி வருது. ஸோ நீங்கள் குரூப் சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மட்டும்தான் ஜாப்க்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் இல்லை எனக்கு வேலை கிடைச்சாலே போதும் அப்படின்னு இருக்கவங்களும் சரி இந்த ஜாப்க்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,360 ஸ்டார்ட் ஆகி 96,200 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து சேலரி மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ஸ்டார்டிங்லேயே 36,000லேருந்து அதிகபட்சமாக 96,000 வரைக்கும் தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 11/7/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அதுவும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஆன்லைனில் எப்படி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நான் வீடியோக்குள்ளே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களை ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பெர்மனன்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினருமே ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இல்லை எப்படி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 5 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புகள், என்ன மாதிரி சேலரி அண்டு என்ன மாதிரி ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிசர்வேஷனில் யூஆர் கேண்டிடேட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். வயதை பொறுத்த வரைக்கும் 28 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ இதற்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ 28 வயதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களோட சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 96,200 வரைக்கும் தருவது அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட்டுக்கு பி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 28 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 73,020 உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லேயே பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரிசர்வேஷன் கேட்டகரி வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதே 28 வயதுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கணும். சேலரி அதே மாதிரி தான் 73,020 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 35 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். சேலரி 73,020. ஃபைனலாக ஒர்க் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 31 வயதுக்குள்ளே வந்து இருக்கணும். சேலரி 36,360 மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட் இருக்குல்ல, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா, இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. படித்தது மட்டும் இல்லாமல் 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கு ஈக்குவலண்டான ஃபிசிக்ஸு இல்லைனா அப்ளைடு ஃபிசிக்ஸு இல்லை ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸு இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் பிஎஸ்சி இல்லைனா வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸு அதில் நீங்கள் 60% மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லேயே பிக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி இல்லை வந்து ஃபிசிக்ஸு இல்லை அப்ளைடு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஜுவேஷன், அதாவது நீங்கள் பிஇ படிச்சிருந்தாலே போதும், படித்து 55% சிஜிபிஏ பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிசரபிள் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்குலாம் ஒர்க் அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து பிரச்சனையே வந்து கிடையாது. ஏன்னா எஸ்எஸ்சி அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லைனா அதற்கு ஈக்குவலான ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலே போதும். அதே நேரத்தில் பியூன் ஆர் அட்டண்டன்ட்க்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க.
ஸோ சில ஜாப்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சில ஜாப்புக்கு கொஞ்சம் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பேசிக்காக இருக்கிறது தான். ஸோ அதனால் வந்து யாருமே பயப்படாதீங்க. ஈஸியாகவே இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இதுதான். இந்த அப்ளிகேஷன் இந்த லிங்கோட டீட்டெயில்ஸ் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு பேஜ் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்ற போது இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் காட்டின மாதிரி போஸ்டிங் என்னென்ன ஜாப் போஸ்டிங் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துலேயே கொடுத்துருப்பாங்க. உங்களால் கிளிக் பண்ணி கூட பார்த்து கூட தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். இல்லை உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் பிறந்த பிளேஸ் இருக்குல்ல, பர்த் பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட நேஷனாலிட்டி, நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட் கொடுங்க, ஆகலைன்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. டைவர்ஸ் உமன், விடோஸ் உமனும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிரைமரி இமெயில் தான் கொடுக்கணும். அதை நீங்கள் டம்மி வச்சுருக்க இமெயிலாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற உங்கள் இமெயில் தான் கொடுக்கணும். ஏன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அது மூலமாக தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு இதில் நீங்கள் போட்டுட்டு ஆல்டர்னேட்டிவாக வேறு எதுவும் இமெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் ஃபோன் இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபோன் நம்பரே வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து கரஸ்பாண்டிங் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கரஸ்பாண்டிங் அதாவது தற்காலிக முகவரியும் நிரந்தர முகவரியும் சேமாக தான் இருக்குது அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எஸ் அப்படின்றத கொடுங்க. அப்படி இல்லை தனித்தனியாக இருக்குது அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த இடத்துல நீங்கள் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் கரஸ்பாண்டிங் அட்ரஸை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைனா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி பர்சனா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துட்டு எக்ஸ்வரிஷனாக இருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்றத கொடுத்துட்டு அப்லோட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வெறும் 2 MBக்குள்ளே தான் வந்து இருக்கணும். ஜேபெக் ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கணும். ஸோ ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்றத ஃபைனலாக கிளிக் பண்ணிவிட்டு கீழே கூடிய சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டார்டிங் பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த லாகின் பேஜ் அதாவது உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்த பேஜுக்குள்ளே போய்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு ஈஸியாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்டேஷன்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பி அண்ட் ஒரிஜினல் அதாவது உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ ஒரிஜினல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மே, உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டு அல்லது எலெக்ஷன் ரேஷன் கார்டு இல்லை பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் ஒன்று மட்டும் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட உங்களோட பிறந்த இது அந்த சர்டிஃபிகேட்டு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் வச்சு அனுப்பலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு 2 ரெஸ்பெக்டபிள் பர்சன் உங்கள் ஊரில் இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபார்மை வச்சு தான் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சு தான் அப்ளை பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் வரும்போது ஸோ இதே ஃபார்மை வந்து நீங்கள் அதில் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டையுமே வச்சு வெரிஃபை பண்ணி தான் அந்த ஜாப் போஸ்டிங் உங்களுக்கு கொடுப்பாங்க.